இன்றைய நாளுக்கான அடுத்த ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எல்லாருமே ஆவலுடன் எதிர்பார்த்த கேப்டன்சி டாஸ்க் தொடங்கிடுச்சுங்க. லைவில் தொடங்கலை, ப்ரோமோவில் தொடங்கிடுச்சு. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேப்டன் சுவர் அப்படிங்கிற ஒரு சுவர், இதில் நிறைய பின்கள் குத்தப்பட்டு இருக்கும். இந்த பின்களை பிடிச்சிக்கிட்டு அவங்க நிற்கணும். இப்போ ஹவுஸ்மேட்ஸ் இது ஓட்டு போடுற மாதிரி தான். ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ஒவ்வொருத்தவங்களுடைய பின்னை ரிமூவ் பண்ணிகிட்டே வரணும். அமித் வர்றாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, எஃப்ஜேவுடைய ஸ்டிக்கை எடுக்கிறார். அவர் சரிப்பட்டு வராருங்க, கேப்டனுக்குலாம் சரிப்பட்டு வரமாட்டார் அப்படிங்கிறாங்க. சாண்ட்ரா வராங்க, சபரியை தூக்குறாங்க. கமருதீன் வராரு. சபரி ஐயோ இவன் சாமியார் மாதிரி இங்கே வேஷம் போடுறாங்க, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, ஆல்ரெடி கேப்டனாக இருந்தும் பார்த்துட்டேன், நான் எடுக்கிறேன் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காரு. கெமி வராங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒருத்தருடைய இதை எடுக்கணுங்கிறீங்க, கண்டிப்பாக நான் எடுக்கிறேன் அப்படிங்கிறது அவங்க யார் எடுத்தாங்கன்னு நம்ம காட்டல. பட் ரம்யா வராங்கங்க. அவங்க சுபிக்ஷாவனுடைய அந்த ஃபெடல்ஸை எடுக்கிறாங்க. பிரஜன் படுங்கோவமாக வராரு, சுபிக்ஷாவத் அந்த இதை எடுக்கிறாரு. இப்போ இந்த சுவரை நீங்கள் பார்க்கும்போதே தெரியும், சபரி அவுட் ஆயிடுறாரு. மற்ற 3 பேர்கள் தான் தத்தளித்து கொண்டு இருக்கின்றார்கள். இப்போ வியானா வராங்க. ஒருத்தர் இங்கே ரொம்ப அவர் உருவக்கேலி பண்ணிகிட்டு இருக்காரு. அவரெல்லாம் கேப்டன் ஆனால் சரி வராதுன்ட்டு கானா வினோத்தினுடைய இதை எடுத்துடுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருவர்களாக எடுக்க எடுக்க யார் கேப்டன் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்படுறீங்க இல்லையா? கேப்டனாக மாறுகிறார் எஃப்ஜே. குட் ஆர் டு டெல்த் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு சொல்லுது நண்பர்களே. நான் அதான் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச வரைக்கும் தகவல்களை கொண்டு வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு. என்னமோ மிஸ் ஆகுது நண்பர்களே. முன்னாடிலாம் கூட 1000 வியூஸ் கண்டிப்பாக வந்துடும். இப்போ 1000மே வர மாட்டேங்குது. என்ன நடக்குது? நம்ம யார் பக்கமும் ஸ்டாண்ட் எடுக்கலை. ஏன்னா என்ன கேமோ அதை தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ எஃப்ஜே எனக்கு பெருசாக எனக்கு பிடிக்காது அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எஃப்ஜே கேப்டனுங்கிறத சொல்கிறேன்ல, என்ன நிகழ்வோ அதை சொல்கிறேன். என்னப்பா இது? இப்போ எஃப்ஜே போன வாரம் நாமினேஷன் ஆகலை, இந்த வாரம் கேப்டன் ஆகிட்டார். நாமினேஷன் கிடையாது, அழகாக அவர் முன்னேறி போயிட்டுருக்காரு. அந்த காட்சிகளையும் பார்க்குறோம். ஏன் இப்படி நடக்குது? கொஞ்சம் நான் யோசிக்கிறேன், டைம் கொடுங்க. ஆனால் நான் இப்போவும் டிசைட் பண்ணிட்டேன், ஒரு வியூஸ் வந்தால் கூட பரவாயில்ல. ஏன்னா அந்த நானே பார்த்து ஒரு வியூஸ் வந்துடும்ல. நான் உங்கள் முன்னாடி வைக்கிறேன். இந்த சோஷியல் மீடியாவில் நடக்கிற சண்டைகளையும் நான் பார்க்குறேன். பிஆர் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க, குரூப்பிசம் நிறைய நடக்குது. சில பேரை சப்போர்ட் பண்ணணுன்னு தவறான தகவல்கள்லாம் கூட பதிவு பண்ணுறாங்க. சில போட்டியாளர்கள் நல்லா பண்ணால் கூட அவங்களை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்குது. பட் நம்ம குட் ஆர் குட் ஹெல்த் நம்ம வேலையை பார்ப்போம்ப்பா. என்றைக்கு நமக்கான விஷயம் நடக்குதோ அன்றைக்கி நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனால் சில வீடியோஸ்க்கு அபிரிவிதமான வியூஸ் பெறுது, அதுவும் நமக்கு காரணம் புரியல. இல்லை, சில வியூஸ் அபிரிவிதமான வியூஸ் பெறுதுங்கிறது நான் என்னுடைய சேனல்லே சொல்கிறேன். குட் ஆர் குட் ஹெல்த்துக்கே சில வீடியோவுக்கு அபிரிவிதமான வியூஸ் போகுது, அதுவும் எனக்கு காரணம் புரியல.